நம்ம இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோமாக. நம்முடைய வேதாகமத்திலே ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசி கேட்போம். ஆமென். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் ஒரு வாசிக்கு கேட்போமாக. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. கரமையத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுதல். ஆண்டவர் இன்னைக்கு be prepared, நீ ஆயத்தப்பட்டவனாய் இரு என்று சொல்லி 2 வேத வசனத்தை நாம் வாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த உலகத்திலே உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு தந்து அவரை ஆராதிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தேவன் நம்மிலே ஏற்படுத்தி இந்நாள் வரையிலும் கர்த்தரை நாம் ஆராதித்து வருகிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. 2 வசனத்திலும் ஆயத்தப்படு என்ற ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவும் அதற்கென்று ஒரு ஆயத்தத்தை நாம் செய்வோம். ஒரு யாத்திரை புறப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தம் இருக்கிறது. ஒரு எந்த காரியத்தை செய்வதற்கு என அதற்கு முன்கூட்டி சில ஆயத்தங்களை நாம் செய்வது உண்டு. இன்னைக்கு நாம் ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆயத்தத்தோடு தான் வந்திருக்கிறோம். நேற்று இரவே பல ஆயத்தங்களை செய்திருப்பார்கள். இன்று காலையிலே இந்த ஆராதிக்க வருவதற்கென பல ஆயத்தங்களை செய்து நாம் வந்திருக்கிறோம். ஆயத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆயத்தப்படுவது, ஆயத்தப்படுத்துவது, ஆயத்தமாய் இருப்பது. ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததோடு கூட இந்த உலகத்தில் அவரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்ததோடு கூட ஆண்டவன் நம்மில் விரும்புவது நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடாதபடி, நம்முடைய ஆராதனையோடு நின்று விடாதபடி, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு அங்கே பிரவேசிப்பதற்கென்று ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக, ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தம் இல்லாத நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த 10 கனிகளிலே 5 கனிகள் கைவிடப்பட்டு போனார். காரணம் என்ன? அவர்கள் 10 பேரும் அவருடைய கரத்தில் இருக்கிற விளக்குகளை எண்ணெயை நிறைவாக்கி அதற்கு போதுமான நிலையிலே மணவாளன் வரும்போது அந்த விளக்குகள் வெளிச்சம் ஏற்படுத்தும் நிலையிலே எண்ணெய் ஏற்படுத்த திரியெல்லாம் ஏற்படுத்தி சுத்தம் செய்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை. ஆனால் அதில் 5 பேர் அவர்கள் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய்யாதபடி அசரையாயிருந்தார்கள். அவர்கள் அசரையாய் இருந்ததன் காரணமாக 5 பேர் கைவிடப்பட்டு போனார்கள். நீங்களும் நானும் அப்படிதான். நமது வாழ்க்கையிலே ஆண்டவரை சந்திக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், அவருடைய பரலோகத்தில் யுகயுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல செய்தியை கேட்டு ஆமென் மனம் திரும்புதல் கேட்ட ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று இவ்விதமாய் திருவிருந்து ஆரங்களை கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் அந்த விசுவாசிகள் என்று வாழ்க்கை வாழ்கிற நம்முடைய ஜீவியத்திலே நாம் அசரையா இருந்து விடுவோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஆகவே நாம் கைவிடப்படாதபடி ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தினவர்களாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஆயத்தனமில வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். கரங்களை வைத்து சொல்லுவோமே. ஹல்லேலூயா.
ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆயத்தமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கிறிஸ்துவின் வருகையை குறித்து பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் போது அநேக வேத வசனம் கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து அடையாளமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனியுங்கள், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், இனி காலம் செல்லாது, தேவனுடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபித்திருப்பதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அசதியாயிராதபடி விழிப்புணர்வாயிருக்க வேண்டும். ஆயத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நிர்விசார நம்மில இருந்துவிடக் கூடாது, சோர்வுள்ளவளாய் இருந்துவிடக் கூடாது. தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதவிடத்தில் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தரை துதிக்கவும் ஆயத்தமுகளாய் இருப்பதோடு கூட அவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கும் என்பதை நம்முடைய மனதில் ஒவ்வொரு நாளும் எண்ணம் கொண்டவர்களாய் ஆயத்தத்தோடு வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேதாகமத்திலே பலர் தங்கள் வாழ்க்கையை பல காரியங்களுக்கு அல்ல தேவனுக்கு எடுத்த காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்தினவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை வேதத்தில் நாம் கவனிக்க முடியும். யாத்திராகம புத்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஆமென். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மோசே கவனமாய் கேட்டு விடியற் காலத்திலே அவன் ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றான். தேவன் சொன்ன வார்த்தை என்ன? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள். விசுவாச வாழ்க்கை வாழுகிற நமது ஜீவியத்தில் பரலோகத்துக்கென ஒரு சரியான ஆயத்து நம்மிலே அமைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்காலத்திலே தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை சேவிப்பதற்கு, தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பதற்கென நமது வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் தேவை. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ற ஒரு ஆயத்தம் வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்க, ஒரு ஆயத்தம் தேவை என்று வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்க, இக்காலத்தில் தேவனை ஆராதிக்கிற உங்களது வாழ்க்கையிலே ஒரு ஜெப நேரமாய் இருந்தாலும் சரி, ஒரு ஆராதனைக்குரிய நேரமாய் இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடக்கூடிய எவ்விதமான காரியத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்வதற்கு, ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நம்மில் ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலை உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். இந்த மோசே எவ்வளவோ வயது நிறைந்த மனுஷன், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மலையில் ஏற சொல்லி இருப்பார் சொன்னால் என்னை மலை ஏறக்கூடிய பலனை அவர் தருவார். ஆமென். அவருடைய சமூகத்திலே அந்த மலையின் உச்சியிலே காலம் அவருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே அங்கே போய் நிற்கக்கூடிய பலனை கிருபை எனக்கு தருவார் என்ற ஒரு ஆனந்தம், ஏக்கம் மோசேயின் இருதயத்திலே நிறைவாயிருந்தது. சபையே, பல நேரங்களில் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலே நாம் பின்னடைந்து போயிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே பல நேரம் ஆயத்தம் இல்லாத நிர்விசாரமாய் இருந்திருக்கிறோம் அல்லவா? சமயம் வாய்த்தால் போகலாம், சமயம் வாய்த்தால் செய்யலாம், சமயம் வாய்த்தால் நிறைவேற்றலாம் என்று சொல்லி ஆண்டவருக்கு எடுத்த பல காரியத்திலே நாம் பின்னடைந்து போயிருக்கிறோம் அல்லவா? இந்த ஒரு மோசே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கிறார், ஒரு உதாரணமா இருக்கிறார். மோசே ஆண்டவர் தனக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி எவ்விதமான மாற்றமும் இல்லாதபடி
தன்னை ஆயத்தப்படுத்தினவனாய் ஆமென் அதிகாலையிலே அல்லது விடியற் காலத்திலே ஆமென் தன்னை ஆயத்தப்படுத்தி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்ற வார்த்தை சரிவர நிறைவேற்றினார். மோசே தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய சமூகத்தை தரிசித்தார் என்று சொன்னால் ஒரு சாதாரண காரியம் அல்ல. தேவனுடைய அந்த பிரசன்ஸ், தேவனுடைய அந்த சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொள்ள காரணம், தேவன் தனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். நீங்கள் நானும் தேவனை ஆராதிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் உண்மை. ஆனால் ஆராதிக்க வேண்டிய விதத்தில் நம்முடைய ஆராதனை அமைந்திருக்கிறதா? ஆராதிக்க வருகிற நமது வாழ்க்கையிலே ஆராதனைக்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்ட நமது வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டிய நமது வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? இந்த பகல் வேளையிலே இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கைக்குரிய காரியங்களுக்கான அவர்கள் எத்தனையோ காரியங்கள் முன் ஆயத்தமாகி அந்த காரியத்தை நேரம் தவறாதபடி சரிவர செய்வதற்கு எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, நம்முடைய ஆராதனைக்குரிய காரியத்திலே, தேவனுக்கு எடுத்த விஷயத்திலே எவ்வளவு கரிசனை உள்ளாயிருக்கிறோம். நமக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தில், நாம் நமக்கு நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு நேரமும் காலமும் சரிவர குறிப்பிட்டு நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்திலே, தேவனை ஆராதிக்கிற விஷயத்திலே, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற விஷயத்திலே, தேவனுக்கென்று வாழுகிற விஷயத்திலே, தேவனுக்கு எடுத்து செய்கிற காரியங்களிலே எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறோம். தேவன் விரும்பும் நிலையில் நம்மள ஒரு ஆயத்தம் இருக்கிறது. இல்லையெனில் ஒரு மோசே தன்னுடைய வயது காலத்திலும் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையை சரிவர கேட்டு விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றது போல நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கக்கூடிய அழைப்பை பெற்றுகிற நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய நிலையில் நம்மை ஆயத்தமாகி கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாயிருக்கிறது? நம்முடைய ஆராதனை எவ்விதமாயிருக்கிறது? ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களை செய்வதில் நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? இல்லையெனில் நமது வாழ்க்கையிலே நிர்விசாரம், நம்முடைய வாழ்க்கையிலே பின்னடைவு இருக்கிறது சொன்னால் அதை வைத்து ஆராய்ந்து எவ்விதத்திலே நமது வாழ்க்கையிலே சீர்படுத்தி தேவனை தேடும் விஷயத்திலே, தெய்வ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெப விஷயத்திலே, தேவனுடைய ஆராதனைக்கு எடுத்த காரியத்தில் எவ்வித காரியம் செய்ய வேண்டுமோ அதிலே நம்மை சீர்படுத்தி ஆயத்தப்படுவோம் என்றால் அதை கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொள்வார், அதை கர்த்தர் கனப்படுத்துவார். அதன் மூலமாய் தேவன் நமக்கு நன்மை செய்வார். ஆமென். சங்கீதம் 57 Psalm number 57 verse 7. சங்கீதம் 57வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார். இவர் எங்க இருந்து சொல்றார் தெரியுமா? ஒரு குகைக்குள்ளே இருந்து சொல்லுகிறார். அரண்மனையிலே சிங்காசனில் இருந்து கொண்டு சொல்லவில்லை. அரண்மனைக்குள்ளே ஒரு நல்ல வசதி நிறைந்த இடத்தில் சொல்லவில்லை. ஒரு குகைக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இரண்டாவதாக இந்த தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமே. இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கோம். எதற்கு வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது தேவன் நம்மிலே ஆளுகை செய்வார், நமக்கு நன்மை உண்டாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். தாவீது ஒரு குகைக்குள்ளே இருந்துகிட்டு சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி
கீர்த்தனம் பண்ணுவேன். இவர் எதற்கு ஆயத்தமா இருக்கிறார்? தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்ப தாவீது கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தம் உள்ளவனாயிருந்தார். ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருந்தார். அப்ப தேவனை தரிசிப்பதற்கு மோசே விடிய காலத்திலே தேவன் தனக்கு சொன்னபடியே சீனாய் மலையிலே ஏறி ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அப்படியே சமூகத்துல காத்திருந்தான், ஆயத்தமாகி காத்திருந்தான். தாவீது தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஒரு குகைக்குள்ளே இருந்தே அவன் சொல்றான், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே மீண்டும் சொல்கிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்குது. எதற்கு? நான் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். எதற்கு இன்னும் ஆயத்தமா இருக்க வேண்டும்? மோசே தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தமாகினார். தாவீது கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமானார். அப்ப நம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நாம் ஆயத்தமுள்ளா இருக்க வேண்டும். கர்த்தரை பாட ஸ்தோத்திரிக்க நாம் ஆயத்தமுள்ளா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச ஜீவியம் ஒருபோதும் வீழ்ச்சியடைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஆத்மீக வாழ்க்கை மெருகூட்டப்பட்டதாய் கர்த்தருடைய வருகைக்கென, தேவனுடைய வருகையை சந்திப்பதற்கென ஆயத்தமுள்ளா இருக்க வேண்டும். அதான் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவன் வாசிய கேட்போமாக. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமே, மணவாளன் எங்கே இருக்கிறான்? மனைவி எங்கே இருக்கிறாள்? மணவாளன் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. மனைவி அல்லது மணவாட்டி யாரை குறிப்பிடுகிறது? தேவனை ஆராதிக்க தேவன் அழைக்கப்பட்ட உங்களையும் என்னை குறிப்பிடுகிறது. ஆமே, அவன் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். எதற்கு? எதற்காக துதி செலுத்த வேண்டும்? ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆமென். கல்யாணத்துக்கு முன்பதா 6 மாசத்துக்கு முன்பதா எங்கேஜ்மெண்ட். ஆமென். மணவாட்டி நினைக்கும் 6 மாசம் இருக்கா? 6 மாசம் என்னான்னு போயிடும். ஜனவரி 1ஆம் தேதியை பார்த்தோம். இன்னைக்கு எந்த மாதத்துல வந்திருக்கிறோம்? ஜூலைல வந்திருக்கிறோமா? நாள் போனதே தெரியல. வாக்குத்தத்த நடத்தின நேற்று போல தெரியல. இது போல மணவாளனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. இனி நாட்கள் சொல்லுவதில்லை, இனி காலதாமதமாவதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆமென், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏன்? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. சீக்கிரமாய் திருமணம் நடைபெற போகிறது, கல்யாணம் நடக்க போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி தன்னோடு சேர்க்க வரப்போகிறார். வேணுங்க, நம்ம தெய்வம் சுத்தத்துல குறைஞ்சவர் இல்ல. நம்ம தெய்வம் ரொம்ப சுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். எந்த கல்யாண வீட்டுக்கு நாத்தம் பிடிச்சதை போட்டாலும் சரி, நல்லதை போட்டாலும் சரி, தெய்வத்தை ஆராய்க்கும் சுத்தம் உள்ளதை போடணும். தெய்வ சமூகத்தில் வரும்போது சுத்தமா வரணும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதில் நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. தேவனை ஸ்தோத்திரிக்கிற ஆராதிக்க இடம் சுத்தமான இடம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை தேடுவதற்கு ஒரு மோசே தன்னை ஆயத்தப்படுத்தி சீனாய் மலையில் ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார் என்றால், தேவனை ஆராதிப்பதற்கு தேவ ஆலயத்தில் வருவதற்கு முன்பதாக உன்னை கண்டிப்பு ஆயத்தப்படுத்தி இருக்கணும். தெய்வ சமூகம் என்பது நாட்டம் பிடித்த ஸ்தலம் அல்ல. தெய்வத்தை ஆராதிக்க இடம் என்பது சுத்தமான இடம். அவன் தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களான சுத்தமா இருக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மீக ஜீவியத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்ட நமது வாழ்க்கையில் தேவன் விரும்புவது ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தம் என்பதிலே பரிசுத்தம் அடங்குகிறது, ஜெபம் அடங்குகிறது, வேதவசன தியானம் இருக்கிறது. எல்லாமே அந்த ஆயத்தத்தின் காரியத்திலே உள்ளடக்கமாய் இருக்கிறது. ஆயத்தம், be prepared, ஆயத்தமாயிரு. ஆமென்.
கிறிஸ்தவத்தை பார்த்துதான் உலகத்துல இன்னைக்கு எல்லாமே பல கண்டுபிடிப்புகளும் சரி எல்லாமே கிறிஸ்தவத்தை கண்டுதான் படிச்சிருக்கு. அப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் நானும் எவ்விதமா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவ்விதத்தில் ஆராதிக்க வேண்டும். மீதி எல்லா காரியங்களும் நீங்க புரிந்திருப்பீங்களா போனமா விசுவாசிக்கணும். அப்ப ஆயத்தம் நம்மளே தேவை தேவை தேவை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்க கேட்போம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படு. முதலாவது நம்ம ஆயத்தப்படணும். நம்ம வீட்டில் அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்தணும். நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. யோபு தன்னுடைய பிள்ளைகள் எவ்விதத்திலாகலும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய்விடுவார்களோ அல்லது பாவத்துக்கு அடிமைப்பட்டிருப்பார்களோ என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அவர் என்ன செய்தார்? பலி செலுத்தினார். காரணம் என்ன? நானும் நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், என் பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், என் நேசரை என் சொந்த கண்ணால் நான் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளும் பரம ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு யோபின் வாழ்க்கையில் இருந்தது போல நம்மை குறித்த நிலையிலும், நம்முடைய பிள்ளைகளை குறித்த நிலையிலும், நம்முடைய சமூகத்தை குறித்த நிலையிலும் ஒரு விழிப்புள்ள ஒரு ஆயத்தனமிலே தேவை. பிறரை ஆயத்தப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு காவலாளிகளாய் இருக்க வேண்டும். ஆமென். சந்தோஷமாய் வல்லமையாய் கரமையத்தை சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயத்தம். ஆமென். தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் இந்த உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்க முடியும். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவர் இந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ ஆவியை பெற்ற நமது வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பும் நிலையில் உள்ள ஒரு ஆவிக்குரிய நிறைவு நமக்கு எப்போது வேணும். கள்ளத்திற்கு எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு அநேகரை வஞ்சித்து இதற்கு பின்பதாக ஜனங்கள் ஓடி தெரிகிறார்கள். தேவ வசனத்தை பின்பற்றி போவர்களை ரொம்ப குறைந்து போயிருக்கிற காலம். கள்ளத்திற்கு கடைசி காலத்தில் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அடுத்த வசனம் வாசியுங்கள். 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவது அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு சொந்த தகப்பனிடத்திலே பிள்ளைகளுக்கு அன்பில்லை, பிள்ளைகளுக்கு தகப்பனிடத்தில் அன்பில்லை, தாயிடத்திலே அன்பில்லை. அநேகருடைய அன்பு இன்னைக்கு தணிந்து போயிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது அடையாளமா இருக்கிறது. 13ஆம் வசனம் வாசியுங்கள். முடியவர் என்ன நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்போ தேவனுடைய வருகைக்கு அடையாளமாய் அநேக காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கள்ளத்திற்குகளும் கள்ளத்திற்கு எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கிறிஸ்துவனுடைய வருகை சமீபித்துக் கொடுக்கிற காலத்திலே இன்னைக்கு கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கள்ளத்திற்கு எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த கடைசி காலத்தில் இயேசு அங்கே என்றும் இங்கே என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அநேகரை வஞ்சிப்பதற்கான நிலையிலே சபிக்கப்பட்ட பிசாசு அடையாளங்களை அற்புதங்களை அடப்பிப்பான். ஆனால் நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு விழிப்பும் ஆயத்தம் நம்மளே தேவையா இருக்கிறது. இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு எப்போது வருவார்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Be prepared. ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஒரு மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தமாயிருந்தது போல, ஒரு தாவீது கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருந்தது போல, தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை குறித்த நிலையில் தேவனை தேடுவதற்கு ஆயத்தமா இருப்போம். அவரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க நம்மளே ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழும்போது
தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆராதனை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜப வாழ்க்கை, தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய சமூகத்தில் சென்று நிற்க வேண்டிய நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய வருகைக்கு பங்காளிகளாய் மாறுவதற்கான ஒரு நிறைவின் ஆயத்தம் நம்மிலே உண்டாயிருக்கும். இன்னைக்கு இந்த பகலிலே பாவம் அநீதி நிறைந்த உலகத்தின் மத்தியிலே அநேகர் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பித்தவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தை விட தூரம் போய் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நீங்கள் நானும் நம்மை சுய பரிசோதனை செய்து தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான பாக்கியத்தை விட்டு ஒருபோதும் தூரம் போகாதபடி நமது வாழ்க்கையை கண்ணியமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். பிரைஸ் காட். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது எபிரேயர் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசி கேட்போமாக. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனுக்காகவும் ஒரு வேளை போஜனத்துக்காகவும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.